ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும். ரெண்டு பக்கமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட் எல்லாமே நம்ம சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டின குடமிளகாய், இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் கரம் மசாலா பொடி, கூடவே கொஞ்சமாக உப்பு. நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், ப்ரெட்லேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு நம்ம சேர்த்த அந்த வெங்காயம், குடமிளகாய் இதுக்கெல்லாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இது நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதே அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த சாஸ் மாதிரி நம்மளுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் அந்த ப்ரெட்டில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அதை கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரொம்ப சுவையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.